ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 165வது நாமா திருப்பெயர் நீலாம்பராய நமஹா. நீல ஆடை அணிந்தவனுக்கு நமஸ்காரம். நீல நிறமுடைய அம்பரஹா பட்டாடை அணிந்தவன். இதை ஸ்லோகங்கள்லாம் கூட அருணோதய சங்காசம் நீலகுண்டலதாரிணம் நீலாம்பரதரம் தேவம் வந்தேகம் பிரம்மநந்தனம்னு சாஸ்தாவுடைய நமஸ்கார ஸ்லோகத்தில் சொல்லப்படுறது. ஆப்ரம்ம ப்ரூண பர்யந்தம் பாஷேபியாம் பிருஹத்தமம் பூர்வாதி திசாபாஜி திக்கஜேபியோ மகோத்தமம் வீதகாமி தன்மத்யா காலசீமா விவர்ஜிதம் பிரம்மம் பரம் பூதநாதம் தியாயேதம் நீலாம்பரம்னு இந்த பிரம்மதேவர் முதல கர்ப்பத்தில் இருக்கக்கூடியதான கருவறைக்கும் எல்லாருக்குள்ளேயும் ஆத்மாவாக பிரகாசிப்பவனும் ரொம்ப பேருருவானவனும் உத்தமமானவனும் மேற்கு முதலான திசைகளெல்லாம் காக்கக்கூடிய திக்கஜங்களுக்கு தலைவனும் பற்றற்றவனும் காலத்தின் எல்லைகள் அற்றவுமான பரபிரம்மமாகிய நீலவஸ்திரமணிந்த ஸ்ரீபோஜநாதனை தியானிக்கிறேன்னு ஒரு தியானமானு தெரிவிக்கிறது. இதையே ஆனந்த தாண்டவபுரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராஜசாஸ்தா மேலே ஜி.என். பாலசுப்ரமணியம்னு சங்கீத சாஸ்திரத்தில் ரொம்ப பிரபலமாக இருந்தவர். அவர் தன்னுடைய குலதெய்வத்தை பற்றி பண்ணதான ஒரு கீர்த்தனையில் சமித நதஜன துரிதம் நீலாம்பர சோபிதம் அமித சுகஸ்ரீப்ரதம் அதுலித திவ்ய குணான்விதம் மம குலேஸ்வரம் சாஸ்தாரம்னு தன்னை துதிக்கக்கூடிய ஜனங்களுடைய துயரத்தை போக்குபவரும் நீலப்பட்டாடை அணிந்து அழகாக விளங்குபவரும் எல்லையில்லா சுகங்கிற ஐஸ்வர்யத்தை கொடுப்பவருமான உமையற்ற திவ்ய குணங்களுடையமான ஸ்ரீ சாஸ்தாங்கிற எனது குலதெய்வம் ரட்சிக்கட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரார்த்தனையான ஒரு கீர்த்தனை பண்ணியிருக்கார். இன்னொன்று நீலவஸ்திரதாரியே சரணமையப்பான்னு பகவானுக்கு ஒரு சரண விழியும் இருக்குது. இதில் பலராமனுடைய ரூபம் உள்ளவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. நீலாம்பரதாரியாக இருக்கிறவர் பலராமன், பகவான் பீதாம்பரதாரி கிருஷ்ணன், அதாவது மஞ்சள் பட்டு. அவன் ஒரு சமயம் யமுன நதிக்கிட்ட கோபம் கொண்டு தன்னுடைய கலப்பையினுடைய கொழுவினால அந்த நதியினுடைய போக்க மாற்றியிருக்கிறதாக சரித்திரம் இருக்குது. அப்போது அவனிடம் மன்னிப்பு கேட்டு 2 நீலப்பட்டாடையை கொடுத்தாள். அது அவர் எப்பவும் அணிஞ்சின்றிருக்காருன்னு பாகவதாதி புராணங்கள்லாம் பேசுறது. இதனால் நீலப்பட்ட உடைய பலராமனுடைய ரூபம் அப்படிங்கிறதும் ஆறுது. இன்னொரு விசேஷ அர்த்தம் சனி பகவானுடைய ரூபமாக இருக்கிறவருக்கு நமஸ்காரம். கேரளத்தில் பிரஷ்னசாஸ்திரத்தில் ஒவ்வொரு கிரகங்களுக்கு முக்கியமான தெய்வங்களாக அதிதெய்வங்களாக எல்லாரையும் சொல்லப்படுறது. அதில் சன்யஸ்து தெய்வத்தம் சாஸ்தா. சனைஸ்வரர் எங்கேயாவது பேதமாக இருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னால் சாஸ்தாவுக்கு நீராஜனம் கொடுக்கறது, சாஸ்தாவை போய் நமஸ்காரம் பண்ணுறது. பொதுவாக 7 சனி அஷ்டம சனி இந்த மாதிரியான காலங்களில் கடுமையான விரதங்கள் இருந்து கடுமையான மலைப்பாதை ஏறி பகவானை தரிசனம் பண்ணிட்டு வந்தால் அது தோஷங்கள்லாம் நிவாரணமாகுங்கிறது கண்கூடு. அதை இங்கே சொல்கிறதுனால சனைஸ்வர ரூபமாகவே இருக்கிறவர் பகவான். நவகிரகங்கள் ரூபமாக பகவான் தானே இருக்கார். சனி பகவானுக்கு நீலாம்பரன்னு ஒரு பேர். அவரவர்களுடைய கர்ம வினைப்படி எல்லோரும் இறைவன் விதித்த சமயத்தில் பிறக்கிறதாக இருக்குது. அந்த நேரத்திற்குரிய சமயத்தில் கஷ்டப்படுத்தும் அல்லது அந்த இதை கொடுத்து அனுபவிக்க வைக்கக்கூடியவராக சனி பகவான் இருக்கார். ஸ்ரீ சாஸ்தா அவதரித்த தினம் சனிக்கிழமை, அது அவருக்கு உகந்த தினம். அவரே சனி கிரகத்துக்கு அதிதேவத்தை. ஆகையால் சனியை பிரீத்தி பண்ணணும்னு சொல்லி சொன்னால் அவரை பூஜிக்கணும். சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்துக்கு அதிதேவத்தை ஆனதுனால இந்த திருப்பெயர் இந்த ரேவதி நட்சத்திரத்தை மறைமுகமாக குறிப்பிடுறது அப்படிங்கிறதும் இங்கே சொல்கிறதாக இருக்குது. இன்றைக்கும் சாஸ்தா பிரீத்தி சனிக்கிழமைகளில் தான் வைக்கிறதா இருக்கிறதுங்கிறது தொன்று தொட்டு இருக்கக்கூடிய சம்பிரதாயம். அதனால் 3 விதமான அர்த்தங்கள் இதுக்கு தெரியவதாக இருக்குது. பொதுவாக நீலப்பட்டாடை அணிந்தவருக்கு நமஸ்காரம்னு இந்த நாமாவானது தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.